அப்பாவோட லெட்டரை பற்றி சொல்கிறேன்னீங்களா? அதான் அப்பா வந்து லெட்டர் போடுவார். அந்த இதை படிக்கும்போது அப்பாவோட லெட்ரு ஞாபகம் வந்துச்சு. அந்த அவங்க வந்து அதில் சொல்லியிருந்தாங்க மெயினாக. அது வந்து எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க 5 வருஷமா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க மேம். நான் அப்போ பார்க்கும்போது உங்க ஹஸ்பண்ட் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கருப்பா இருக்காரு, இப்படி இருக்காங்க, இவங்க எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நான் நினைச்சேன். ஆனா இப்போ உங்களோட growth-அ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அவர் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதால தான், நீங்க நல்ல ஒரு பேரா இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடிஞ்சுன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். யாரையுமே வந்து பார்த்த உடனே நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்களோட கேரக்டரும் அவங்க கூட பேசி பழகும் போது தான் நம்ம அவங்கள பற்றி வந்து ஃபுல்லாக தெரியும். இப்போ வந்து ஐ லவ் யூ அண்ணா அப்படின்னே அவங்க சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எங்க வீட்லயுமே வந்து ஃபர்ஸ்ட் அவரை ஒத்துக்கல தான், வேணாம் தான் சொன்னாங்க. ஆனா பழக பழக அவர்கிட்ட பேசி அதுக்கப்புறமா வந்து அவர் என்னை விடவே அவரை ரொம்ப பிடிச்சிருச்சு எல்லாருக்குமே. ஸோ இப்போ உங்களுக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அவரை. ஓகே.